மகா சிவராத்திரி. இருளை வெல்லும் ஒளி, பஞ்சபூதங்களின் நாயகன், ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள், அந்த மகாதேவன் சிவபெருமானுக்கு உகந்த உன்னத இரவு மகா சிவராத்திரி. ஆண்டுதோறும் வரும் சிவராத்திரிகளில் மாசி மாதத் தேய்பிறை சதுர்த்தசி அன்று வரும் இந்த இரவு மிகவும் மகத்தானது. இன்று பிரபஞ்சத்தின் ஆற்றல் மேல் நோக்கி பாயும் நாள். வெறும் விழிப்பு மட்டுமல்ல, இது நம் ஆன்மாவை விழிப்படையச் செய்யும் இரவு. ஏன் இந்த இரவு இத்தனை சிறப்பு? புராணங்கள் பல காரணங்களைச் சொல்கின்றன. லிங்கோத்பவர், பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது அடிமுடி காண முடியாத ஜோதி பிழம்பாக ஈசன் காட்சியளித்த இரவு இதுவே. ஆலகால விஷம் பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட கொடிய விஷத்தை உண்டு உலகை காத்த நீலகண்டனின் தியாகத்தை போற்றும் இரவு. சிவசக்தி திருமணம், ஆடல் வல்லான் ஈசன் அன்னை பார்வதியை மணம் முடித்த மங்களகரமான திருநாள். அறிவியல் ரீதியாக பார்த்தால் பூமியின் வடக்கு அரைக்கோளத்தில் கிரகங்களின் அமைப்பு மனித உடலில் இயற்கையாகவே ஆற்றலை உயர்த்துவதாக அமைகிறது. விரத முறைகள் மற்றும் பலன்கள். சிவராத்திரி விரதம் என்பது பசியை தாங்குவது மட்டுமல்ல, நம் மனதை ஒருநிலைப்படுத்துவது. உபவாசம், உணவை தவிர்த்து உடலை தூய்மைப்படுத்துதல். ஜாகரணம், இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து சிவ சிந்தனையில் திளைப்பது. 4 கால பூஜைகள், மாலை முதல் அதிகாலை வரை நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது. வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து ஓம் நமசிவாய் எனும் 5 எழுத்து மந்திரத்தை ஓதும்போது நம்மிடம் உள்ள ஆணவம், கன்மம், மாயை எனும் மும்மலங்களும் நீங்குகின்றன. இந்த மகா சிவராத்திரி இரவில் முதுகுத்தண்டை நேராக வைத்து விழிப்புணர்வுடன் இருப்போம். நம் உள்ளிருக்கும் இருளை அகற்றி ஞான ஒளியை ஏந்துவோம். அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துகள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.